மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் அன்புமணி அவர்களை விடப்போவதில்லை அப்படின்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இருக்கிற மாதிரி தாங்க தெரிகிறது. எலெக்ஷன் அதாவது தேர்தல் முடிகிற வரைக்குமே நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக அன்புமணி அவர்களை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அச்சுறுத்தல் ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாரு. தற்போது பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தில் மாம்பழ சின்னம் அதாவது ராமதாஸ் தரப்பிற்கு தான் உரிமை இருக்கிறது, அன்புமணி அவர்களுக்கு உரிமை இல்லை, அங்கீகரிக்கப்படாத கட்சிக்கு எப்படி நீங்கள் மாம்பழ சின்னத்தை ஒதுக்குவீர்கள், அது மட்டும் இல்லாமல் கட்சிக்குள்ள பிரச்சனை ஏற்படும் பொழுது சின்னத்தை முடக்குவது தானே நடைமுறை, அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்தை கூறாருங்க. அதாவது குலுக்கல் முறையில் சின்னத்தை கொடுப்பதை நீங்கள் பின்பற்றவே இல்லைன்னு சொல்லி தேர்தல் ஆணையம் எங்களுக்கு ஒருதலைபட்சமாக செயல்படுதுன்னு சொல்லி குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார். இதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதி இதில் தொடர்ந்து நீங்கள் மாம்பழ சின்னம் யாருக்கு யாருக்கு என்று வழக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கீங்க. இந்த வழக்கு சம்பந்தமாக நீங்கள் உரிமையியல் நீதிமன்றத்தை நாட வேண்டும், அதாவது சிவில் நீதிமன்றத்தை நாட வேண்டும் அப்படின்னு சொல்லி இதற்கு முன்னாடியே தீர்ப்பு வழங்கும் பட்சத்தில் திரும்ப நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் இங்கே வருவது சால சென்றது அல்ல. நீங்கள் இதை தொடர்ந்து செய்து கொண்டிருப்பது மாம்பழத்தை ஜூஸாக்காமல் விடமாட்டீர்கள் போல அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற நீதிபதி கருத்து தெரிவிச்சிருக்காருங்க. இதில் அன்புமணி தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் தேர்தல் ஆணையத்தின் மூலம் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான், அன்புமணி அவர்கள் பார்த்தீங்கன்னா பாமக தலைவர் எல்லாமே நிரூபிக்கப்பட்ட சூழ்நிலையில் மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்வைத்தார்கள். ஆனால் உச்சநீதிமன்ற நீதிபதி தொடர்ந்து இந்த வழக்கு தொடர்ந்து கொண்டே இருக்கும் சூழ்நிலையில் இதை 3 நாட்களுக்குள்ள உரிமையியல் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி உரிமையியல் நீதிமன்றத்திற்கு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். ஆனால் ராமதாஸ் தரப்பில் அவர் தொடர்ந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இதில் அதாவது பாமக நிறுவனர் நான் தான், கட்சியின் தலைவரும் நான் தான், அப்படி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியும் நான் தான் அப்படின்னு சொல்லி அவர் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்தார். ஆனால் தேர்தல் ஆணையம் அன்புமணி அவர்கள் தரப்பிற்கு பார்த்தீங்கன்னா சின்னத்தையும் தலைவரையும் உறுதி செய்யப்பட்ட சூழ்நிலையில் இங்கே தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தாலுமே எதுவுமே நடக்காது அப்படின்னு தெரிஞ்சு ராமதாஸ் ஐயா ஏன் அழுத்தம் கொடுத்து கொண்டு வருகிறார் அப்படின்ற கேள்விக்கு டிஎம்கே தான் தொடர்ந்து அன்புமணி தரப்பை எப்படியாவது பார்த்தீங்கன்னா முடக்கணும், அதாவது மாம்பழ சின்னத்தை முடக்கிட்டோம் அப்படின்னா அன்புமணி தரப்பை சரிவு ஏற்படும் அப்படின்ற ஒரு உள்நோக்கத்தோடு தான் செயல்படுவதாக வழக்கறிஞர் பாலு அவர்கள், அதாவது அன்புமணி தரப்பு வழக்கறிஞர் பாலு அவர்கள் கூறியிருக்கிறார். ஆனால் இறுதியாக உரிமையியல் நீதிமன்றத்தில் 3 நாட்களுக்குள்ள தீர்ப்பு வழங்குறதுக்கு உச்சநீதிமன்றம் பார்த்தீங்கன்னா உத்தரவிட்டதன் பேரில் என்ன நடக்குது அப்படின்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆனால் ராமதாஸ் ஐயா டிஎம்கேவுக்கு பார்த்தீங்கன்னா சாதகமாக செயல்படுவது தற்போது மேலும் உறுதியாக இருக்கிறது தான் உண்மை.